மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இதை முதல்ல நான் பதிவு செஞ்சிடறேன். எதுக்காண்டி தம்பி எதுக்காண்டி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பொலிட்டிசைஸாக நம்ம நிறையா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெரும் ஆசையோட திமுக ஒரு வேலை பார்த்துச்சு. அந்த வேலை அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஜனநாயகன் படம் இப்படிப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக பேசினாலும் பராசக்தி திரைப்படத்தை பற்றி நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும்? என்னப்பா ரிவ்யூவான்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ கிடையாது, அரசியல் களத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆதவர்ஜுன் அவர்கள் போட்ட ட்வீட்டு இன்னும் தீவிரமான பிரச்சாரத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மூணாவது மிக முக்கியமானது, இங்கே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து நீலகிரியில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்வுலாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இதுக்காண்டி அப்போ வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அவரோட நோக்கம் இது கிடையாது, இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கிளம்பி வரார் அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஒன்பே ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். பற்ற வச்சுட்டே பரட்டன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் எரியுது இன்னும் கொஞ்சம் நம்ம பற்ற வைப்போம். அதுதான் இந்த வீடியோட நோக்கம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, என்னப்பாச்சு பராசக்தி என்னமா விவாதத்தை ஏற்படுத்துச்சு? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இவர் நடித்தார் அவர் நடிக்கலை, அதெல்லாம் நம்ம நோக்கம் கிடையாதுங்க. இது அரசியல் களத்தில் விவாதம் எப்படி ஆயிருக்குன்னா, மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிற ஒருத்தரை ட்வீட் போட வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். மாணிக்கம் தாகூர் அவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காங்கிரஸோட 3வது முறை எம்பியாக இருக்காப்புல இவர் வந்து விருதுநகர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போகிறாரு. ஏன்னா இவங்களை பர்சனலாக தாக்குற மாதிரி சில வசனங்கள் இந்த படத்தில் இருக்குதுனால இவங்களுக்கு கோபம் வருது. அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாட்கள் இருக்குது. இப்போ சொல்லப்பட்ட வரலாறு அத்தனையுமே உண்மையிலலாம் சொல்ல மாட்டோம், உண்மையான வரலாறு தான். ஆனால் இந்த தருணத்தில் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க? இந்த வரலாறை இந்த தருணத்தில் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கும் போது மக்கள் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக கேட்குறாங்க. இந்த வரலாறு தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி இந்தியா முழுக்க நடந்த அத்தனை பிரச்சனையும் எடுத்து வந்து இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு எதிராக படம் யார் எடுக்கிறாங்கன்னா திமுக எடுக்கிறாங்க. இது எப்படி சரியானதாக இருக்கும்? அதாவது வேற யாராவது எடுத்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தயாரிக்கிறது திமுக குடும்பம், அதை வாங்கி விநியோகம் பண்ணுறது திமுக குடும்பம்னா அப்போ திமுக என்ன நினைக்குது, எதுக்காண்டி இந்த படத்தை எடுக்குது? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் தேர்தல் கொஞ்ச நாள் முன்னாடியே. ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவங்க வந்ததுனால இந்த படத்தை நோக்கி நகர்றாங்களா அப்படிங்கிறது மிக தீவிரமாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த படத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை நான் சைடில் காமிக்கிறேன், அந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனமானது நீங்கள் தமிழுக்கு பண்ண துரோகம் காரணமாக உங்களால் தமிழ்நாட்டில் வரவே முடியாது அப்படிங்கிறத திமுக குடும்பம் எடுக்கப்பட்ட படத்தில் காங்கிரஸுக்கு எதிராக அந்த வசனம் இருக்கிறது நிறைய காங்கிரஸ் தொண்டர்களை ரொம்ப சோர்வழியை வச்சிருக்கு. உண்மைதான்ப்பா, ஏன் இப்போ சொல்கிற? அதுவும் நீ ஏன் சொல்கிற? உன் நோக்கம் என்னவா இருக்கு? ஏன் இந்தியா முழுக்க அந்த படத்தை காங்கிரஸுக்கு எதிராக நீ வந்து இப்போ எடுத்து நீ வந்து ப்ரமோட் பண்ணுற? அப்போ பாஜக இப்போ இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை நடந்தது தான், அந்த சூழல் அப்படி நடந்தது தான், நாங்கள் மறுக்கலை. ஆனால் அதை இப்போ கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ எங்களை அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிறது கேட்காம கேட்குறாங்க காங்கிரஸ் தொண்டர்கள். ஸோ பராசக்தி திரைப்படம் பார்த்த காங்கிரஸ் தொண்டர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. நான் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களாம் நான் சொல்லலை. ஏன்னா அதை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த எம்எல்ஏல கொஞ்சம் பேர் ஏன் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதெல்லாம் அப்படி தாங்க வழக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அதுக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை பராசக்தி திரைப்படம் சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, ஆதவர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பிரச்சாரத்தோட ஒரு ட்வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நம்ம கிளப்பணும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்து தமிழில், நான் சைடில் உங்களுக்கு போடுறேன். இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அங்கே கேட்குறது ஏதோ வினோதமான கோஷமாக பார்க்குறாங்க. இந்தியா முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதா இருக்குது. நான் ஒரு அகில இந்திய தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதோ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் அந்த அடி அடிக்கிறாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தன்னுடைய பேட்டியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டில் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி மாணிக்கம் தாகூர் அவர்கள் தனியாக ட்வீட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் திரும்பிட்டாரு திருச்சி வேலுசாமி அவர்கள். இவர் எப்படி பேசுவார், எந்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவர் ஜனநாயகன் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்த ஜனநாயகன் பொங்கல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை மாணிக்கம் தாகூர் அவர்களோட உறவினரோட கல்லூரியில் நடத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரையுமே அழைச்சாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை பற்றி மிக தீவிரமாக நம்ம விவாதிப்போம், விவாதிக்கிறதுக்கு
செய்வதற்கான காலகட்டம் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இவர் பேசினபடி எந்த ஒரு காணொலியுமே வெளியாகலை, இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புகைப்படமும் வெளியாகலை, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை இதெல்லாம் வச்சு நம்மளால் நம்ப முடியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தும் போது அதற்கே இங்கே அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற தன்னுடைய கோபத்தை பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா புலந்து எடுத்துருப்பாப்புல வெளிச்சாமி அவர்கள் சும்மாவே பயங்கரமாக பேசுவார். இதில் பார்த்தீங்கன்னா அவரை இன்னும் கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரி பேசும்போது செல்வ பெருந்தையவர்களை பொது வழியில் வச்சு செஞ்சுட்டாரு. ஏன்னா இந்த வீடியோ நம்ம பேசியிருந்தோம், அத்தனைக்கும் காரணம் இந்த செல்வ பெருந்தகை சிதம்பரம் தாங்க. இவங்க 2 பேரும் இல்லைனா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வருங்கிறத நம்ம அடிச்சு பேசியிருந்தோம். இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது திருச்சி வேலுசாமி அவர்கள், நீ எப்போலேருந்து மெம்பரு? நான் 1968 காங்கிரஸ் கட்சியோட மெம்பராக இருக்கேன், நான் வெளியே எதை பேசணும் எதை பேசக்கூடாது நீ எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான சில வாதங்களை வச்சு ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்காங்க திருச்சி வேலுசாமி அவர்கள். உள்ள பேசியிருந்தா கூட அவ்வளோ இம்பாக்ட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. வெளியே வந்து பொலன்னு பொழந்துட்டாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே புருவம் தூக்கி பார்க்க வைக்கிற நிகழ்வாக எது அமைஞ்சிருக்குன்னா, சென்சார் போர்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியோட அனைத்து கட்ட நிர்வாகிகளுமே மிக பக்கபலமாக மிக துணையாக பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் நின்னாங்க. அத்தனை பேரும் தங்களுடைய ட்வீட்டை போட்டு ஊடகங்களில் செய்தி வர்ற அளவு என்னப்பா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஜனநாயகன் திரைப்படத்தோட சென்சார் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க, காங்கிரஸோட அஃபீஷியல் தமிழ்நாடு கமிட்டியை இதை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்பா, சென்சார் போர்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தாவேகா பக்கம் காங்கிரஸ் நிற்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. என்னங்க அது ஓப்பனாக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் அறிக்கை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் தான் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேச ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அகில இந்திய மேலிட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க, காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி மொத்த காங்கிரஸ் கட்சியோட ஈகோ சிஸ்டம் அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்களோட இந்த சென்சார் பிரச்சனையில் பாஜக பண்ணுறது தப்புங்கிற ஒரு புள்ளியில் நிற்கும் போது, அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி இவ்வளோ பக்கத்தில் நிற்கும் போது இந்த பி டீம் பிரச்சாரமானது இங்கே முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. இதுவும் திமுகவை என்னங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நம்ம பராசக்தி படமும் தான் பல சென்சார் பிரச்சனையை கடந்து வந்திருக்கு, ஒருவே ட்வீட் போடலையே, ஜனநாயகனோட கிளம்பி போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயமானது மிக தீவிரமாக இங்கே விவாதிக்கப்பட்டு இருக்கு, மிக தீவிரமாக இங்கே பேசப்பட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன், இப்போ நான் மேலே சொன்ன அத்தனை விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் கவனத்துக்கு போகாமல் இருக்குமா? அவர் ஈரோட்டில் ஒரு தனியார் பள்ளி 100 வருஷம் அந்த பொன்விழா கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வில் பங்கேற்க இந்தியாவோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வராங்க. ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஸ்கூலோட ஒரு 100 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஒரு நிகழ்வுக்கு நீலகிரி வர்றதுக்கு என்ன தேவை இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் கிளம்பி வரார். ஏன்னா அவர் முன்னாடி இவ்வளோ தகவல்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துவிட்டு என்னங்க இது ஒரு குரூப் வந்து ரொம்ப தீவிரமாக வெளியே சண்டை போகிற அளவு ஆகிப்போச்சு, காங்கிரஸோட பேரை வெளியே அடிபட ஆரம்பிச்சிருக்கு, காங்கிரஸ் வந்து இந்த கோஷ்டி சண்டமானது வெளியே தப்பான பேருக்கு அடிபடுது, இந்த பஞ்சாயத்தை இதோட நம்ம முடிச்சு வைப்போம், இதோட நம்ம முடிச்சு வைக்கலனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம தலைவர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறாங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம பேசிட்டோம். ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம செப்பரேட்டாக பேசிட்டோம். இன்றைக்கி இந்த புகைச்சலை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது என் எண்ணோட்டமாக இருந்துச்சு, அதனால் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறவங்க ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து இந்த பராசக்தி திரைப்படத்தை சேர்த்து பேசுகிறாங்க. ஸோ பராசக்தியை வச்சு கெயின் பண்ணிலாம் நினச்சிங்க, ஆனால் பராசக்தி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.